கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். சுகத்தோடு பலத்தோடு நம்ம மறுபடியும் சந்திக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப பேசிக் கொண்டிருந்தது போல தமிழ்நாட்டிலையும் இந்தியாவை முழுவதிலுமே இந்த கொரோனாவுடைய தாக்குதலை குறித்து கேள்விப்படும் பொழுது நம்மளுடைய கவலையினம் மக்களுடைய ஒரு எந்த விதமான ஒரு பயமும் இல்லாதபடி தன்மை மற்றும் நம்மளுடைய பழைய காலத்துல செய்த மிஸ்டேக்ஸினுடைய விளைவுகள் நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கடினமான நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருகிறார் வேத புஸ்தகங்கள் படிக்கத்தக்கதாக. இந்த வாரத்தில் நம்ம மத்தேயு புஸ்தகத்தை படிக்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒரு புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது தேவன் புதிதான காரியங்கள் நம்ம கற்றுத்தருகிறார். அதுக்காக அதிகமா நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோட கூட வேதத்தை படிப்பது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுகிறேன். இப்பொழுது நம்முடைய மத்தியில இருக்கிற நாகர் கோயில்ல இருந்து ஜாயின் பண்ணி இருக்கிற ஜனுஷா நம்மள ஜெபத்தில் நடத்துவாங்க. ஜனுஷா. ப்ரே பண்ணலாம். பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா, நல்ல வேலைக்கா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நன்றியுள்ள இருதயத்தோட உம்மை நோக்கி பாக்குறோம் ஆண்டவரே. அங்கிள் சொன்னதுபடி ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தேவன் தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோட ஜீவன் உம்முடைய கண்கள்ல விலையேற பெற்றதா இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் அன்புனாலும் ஆண்டவரே, நீர் எங்களை தாங்கி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிறீர் சுவாமி. நாங்க ரொம்ப ஸ்பெஷல், நாங்க இதெல்லாம் டிசர்வ் பண்ணல சுவாமி. ஆனாலும் நீர் எங்கள் மேல வைத்த அன்பு பெரிதா இருக்குது சுவாமி. நீர் எங்கள் மேல வைத்த அன்புனால சுவாமி உம்முடைய குமாரனை நீர் அனுப்பினீர் சுவாமி. அதற்காக உமக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறான். இந்த காஸ்பல் மெசேஜ்க்காக உமக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறான். இந்த காஸ்பல் மெசேஜ் ஆண்டவரே எங்களையும் டெலிவர் பண்ணி ஆண்டவரே ஜென்டைல்ஸ எங்களையும் உம்முடைய பிளான்ல ஒரு பார்ட்டா நீ வைத்ததற்காக ஆண்டவரே நீர் எங்களை எண்ணி பார்க்கிறீர் ஆண்டவரே. யூ கவுண்ட் அஸ் லார்ட். அதற்காக அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலையும் எங்களுடைய இருதயங்களும் உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம். வேதனை உண்டாக்கும்படி எங்களிடத்துல உண்டு என்பதை நீர் கண்டு நித்திய பாதையில ஆண்டவரே உம்முடைய பாதைகளை நீர் நடத்தணும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே, நாட்கள் கொடிதா இருக்கிற வேளைகள் சுவாமி, எங்களோட இருதயங்களை நாங்க இன்னும் கடினப்படுத்தாத படிக்க ஆண்டவரே உம்மை நோக்கி பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க சுவாமி. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த மத்தேயு புஸ்தகத்தின் மூலமா நாங்க என்ன காரியங்களை கற்றுக்கொள்ளணுமோ அதை நாங்க கற்றுக்கொள்றதுக்கு தேவன் எங்களோட இருதயங்களை திறந்தரணும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களோட வாழ்க்கையா மாறணும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸா இது இருக்கணும் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிளான்ல டிஃப்ரெண்ட் பீப்புள டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல நீர் யூஸ் பண்ணியிருக்கிறீர் சுவாமி. எங்களையும் நீர் பயன்படுத்துகிறீர். எங்களுக்கும் ஒரு பெரிய திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு நாங்க கம்ப்ளீட்டா கமிட்டடா இருந்து அந்த திட்டத்துக்கு நாங்களும் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு ஞானத்தை தரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பில்லி அங்கிள் உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் பலனையும் தேவன் கொடுக்கணும் நாங்க ப்ரே பண்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்காகவும் உமக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்க அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த புக்ல நாங்க வாசிக்கும் போது சுவாமி, பீட்டரை என் பின்னே வாருங்கள் நீங்க எப்படி கால் பண்ணீங்களோ அதே போல எங்களையும் நீர் அழைத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்க இந்த அழைப்பு ஆண்டவரே நாங்க உண்மை கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு நிறைய நேரங்கள்ல நாங்க ஒரு சர்டன் செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் இல்லைன்னா எங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஒரு ஐடியாஸ் இல்ல ஆர்கனைசேஷன் இந்த சர்ச் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் பின்னாடி நாங்க போறவங்களா இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த புக்கின் மூலமா the ரியல் பர்சன் ஜீசஸ் கிரைஸ்ட நாங்க ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும் சுவாமி. கிரைஸ்ட் எங்களோட லைஃப்ல எந்த லெவல்ல இருக்காரு அப்படிங்கறத நாங்க உணர்ந்து கொள்ளலாம் ஆண்டவரே. உண்மை எங்களோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நாங்க வைத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க சுவாமி. எங்களை உங்களுடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிக்கா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க நினைக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை அவங்கள தாங்கணும் நாங்க ப்ரே பண்றோம். டாக்டர்ஸ், நர்சஸ், ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எவ்வளவு பெயினோட இருப்பாங்க சுவாமி. அதே போல ஆண்டவரே, இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னாலையும் நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க சுவாமி. நீர் வேதனையை காண்கிறீர் ஆண்டவரே.
God is very close to the broken hearted ஆண்டவரே. நீர் தொடணும் பலப்படுத்தணும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கணும் நாங்க ப்ரே பண்றோம் சுவாமி. உம்முடைய பாதத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சித்தம் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறணும் சுவாமி. உம்முடைய ராஜ்யம் எங்கள் மூலமா நிறைவேறணும் சுவாமி. உம்முடைய நாமம் எங்கள் மூலமா மகிமை பண்ணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம். Thank you so much, Dejansha, for that very meaningful prayer. நம்ம இந்த சுசேஷ புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது மார்க்கு, லூக்கா, யோவான் மற்ற 3 புஸ்தகங்களையும் 3 வித்தியாசமான காலகட்டங்களிலே நம்ம படிச்சிருக்கிறோம். கடைசி காஸ்பல் நம்ம படிக்க வேண்டியது மத்தேயு. இந்த சார்ட் நம்ம முன்னாலே பார்த்துருக்கிறோம். ஒரு ஸ்டடி பைபிள்ல இருந்து எடுத்திருக்கிறேன். இந்த 4 சுசேஷகர்களும் அவங்களுக்குண்டு ஒரு திட்டமான ஆடியன்ஸ் உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஒரு திட்டமான நோக்கத்தோடு கூட பார்த்து அவங்க எழுதியிருக்கதை நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய ஆடியன்ஸ் பார்க்கும் பொழுது மேத்யூக்கு வந்து யூதர்களுக்காக எழுதினது, மார்க் வந்து ரோமன்ஸ்க்காக எழுதினது, லூக்கா வந்து கிரேக்கர்களுக்காக எழுதினது, யோவான் வந்து ஆதி திருச்சபையினுடைய அநேக வருஷங்கள் கழித்த பின்பு கிறிஸ்தவர்களுக்காக, அதாவது கிரேக்க கலாச்சாரத்தின் பின்னணியத்திலே தவித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக சொல்லி எழுதப்பட்ட ஒரு காரியம். அதே மாதிரி அவங்களுடைய ஸ்டைல் என்று நம்ம பார்க்கும் பொழுது டெஃபினட்டா மேத்யூ வந்து ஒரு மோர் ஆஃப் அ டீச்சர், மார்க் வந்து மோர் ஆஃப் அ ப்ரீச்சர், லூக் வந்து ஒரு ஹிஸ்டோரியன், அண்ட் ஜான் வந்து ஒரு தியாலஜன் மாதிரி ஒரு டீட்டெயிலா விசுவாசத்தை குறித்தான, அவர் இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை குறித்தான காரியத்து மேல நம்பிக்கை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய எம்பசைஸ் அல்லது ஃபோக்கஸ் சொன்னோம்னா மேத்யூக்கு வந்து மோர் ஆஃப் சர்மன்ஸ், மார்க்குக்கு வந்து மேன் ஆஃப் ஆக்ஷன், மிராக்கிள்ஸ், லூக்குக்கு வந்து பேரபிள்ஸ் என்று பார்க்கலாம். ஜானுக்கு வந்து மோர் ஆஃப் டாக்ட்ரினல் டீச்சிங்ஸை வந்து கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இயேசுவானவரை எப்படி உயர்த்தி காட்டுறான்னு சொல்லும் பொழுது மத்தேயு வந்து ராஜாவாக ராஜ்யத்தை குறித்தும் ராஜாவை குறித்தும் பேசுவதாக எழுதுகிறார். அதை வந்து நம்ம கண்டிப்பா மற்றதை மறந்துட்டாலும் பரவாயில்ல, இதை மறக்கவே கூடாது. மேத்யூன்னு சொன்னாவே கிங் அண்ட் ஹிஸ் கிங்டம், அதை நம்ம மனசுல வைத்துக் கொள்ளணும். மார்க்கு நம்ம பார்த்தது போல சர்வன்ட், 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் தான் அதனுடைய மைய வசனமா பார்க்கலாம். லூக்கா சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன். ஆண்டவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, தன்னை குறித்து பேசும் பொழுது மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை தான் உபயோகித்தார். அதனால லூக்கா வந்து மனுஷகுமாரன் என்பதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பார். யோவான் வந்து சன் ஆஃப் காட், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை ஹைலைட் பண்றதை நம்ம பார்க்கலாம். சோ இந்த ராஜா என்ற வார்த்தையை குறித்து நம்ம பேசும் பொழுது இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்க்க போகிறோம் அந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். எல்லாருமே பேசுறாங்க. மார்க்குடைய முதல் பிரசங்கமே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதுன்னு சொல்லிதான். அதனால இந்த கிங்டம் ஆஃப் காடை பற்றி மற்ற 3 பேருமே எழுதுறாங்க. ஆனா மத்தேயுடைய ஃபோக்கஸ் வந்து த கிங் அண்ட் ஹிஸ் கிங்டம் என்பதை மறந்து போக வேண்டாம். அவருடைய பெயர் அர்த்தம் கிஃப்ட் ஆஃப் காட், மேத்யூ என்பது. அண்ட் ஹி வாஸ் a Jewish tax collector, obeyed Christ's call and became an apostle. ஜனுஷா ஜோம் பண்ணும் பொழுது பேதுருடைய அழைப்பை சொல்லி ஜோம் பண்ணாங்க. நான் உடனே என் மனசுல நினைச்சது மத்தேயுடைய அழைப்பை அவங்க சொல்லி ஜெபித்திருக்கணும்னு சொல்லிட்டு. காரணம் ஷீ இஸ் பேசிக்கலி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பார்ட்டிசிபென்ட். அவங்க இந்த பணத்து காரியங்கள்லாம் கவனிக்கக்கூடியவங்க. அதனால மேத்யூ குறித்து ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அதை விட பேதுருடைய அழைப்பு தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. ரைட், கண்டிப்பா மத்தேயு குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது அவருடைய அழைப்பு எப்படி பேதுருக்கு அழைப்பு இருந்துச்சோ, யோவான், அந்திரேயா, யாக்கோபு எல்லாரையும் குறிப்பாக என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்லிட்டு அழைத்தது போல மத்தேயுவும் பீயிங் மேபி பிகாம் கிராஜுவேட் ஆர் எம்காம் கிராஜுவேட் ஆர் சிஏ உட்கார்ந்து இருக்கிறவர் வந்து God called him. That's the way we look at.
மார்க் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். என் பின்னே அவர் வந்து லேவி என்று அழைக்கப்பட்ட டாக்ஸ் கலெக்டர். அவரை ஆண்டவர் கூப்பிட்ட உடனே விட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பற்றி போனார் என்று நம்ம பார்க்கிறோம். சோ மத்தேயுடைய காலிங்க மறந்துடாதீங்க. எப்படி நம்ம பேதுருவுக்கு யோவானுக்கு தேவன் மீன் பிடிக்கிறதெல்லாம் விட்டு நீங்க பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரோ, அதே மாதிரி ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், ஒரு டாக்ஸ் கலெக்டரையும் அவரையும் பார்த்து நீ எல்லாத்தையும் விட்டுட்டுப்பா, உன்னுடைய ஆபீஸ் எல்லாம் போதும், நீ வான்னு சொல்லிட்டு மத்தேயும் அழைத்தார் என்பதை மறந்து போக வேண்டாம். மத்தேயு தான் எழுதினார் சொல்லிட்டு குறிப்பிட்டு நம்ம வாசிக்காவிட்டாலும், இந்த எஸ்பிசிஎஸ் சொல்லிட்டு அந்த ஒரு சர்ச் ஹிஸ்டோரியா, அது வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. முதல் செஞ்சுரியில செகண்ட் செஞ்சுரியில இருந்த சர்ச் ஹிஸ்டோரியன்ஸ் எதை பற்றி அவங்க போட்டிருக்காங்க சொல்லி எழுதியிருக்காங்கன்னு சொல்றதை வச்சுதான் நிறைய காரியங்கள் நம்ம படிச்சு கொண்டிருக்கிறோம். இவர் கிட்டத்தட்ட 150 ஆண்டுல AD 150 பக்கத்துல, அவர் இறந்தது வந்து 155 இந்த ஹிஸ்டோரியன் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னால he wrote very clearly. மத்தேயு அநேக இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஜீசஸ்னுடைய சேயிங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கார், ஹீப்ரூல எழுதியிருக்காருன்னு சொல்றத அவர் கோட் பண்ணியிருக்காராம். அதுல இருந்து தான் பேஸ் பண்ணக்கூடியது என்னன்னா, மார்க்கு சுவிசேஷம் முதலாவது பேதுரு மூலமாக மார்க்கு எழுதின காரியம். அதை பின்பு மத்தேயுவும் லூக்காவும் அதை பேஸ் பண்ணிருக்காங்க, அதையும் எடுத்திருக்காங்க. அதோடு கூட எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸை வைத்து எழுதினாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா மத்தேயுடைய ஃபோக்கஸ் வந்து ஜூயிஷ் பீப்புளுக்காக. அதனால அவருடைய ஸ்டைலே பார்த்தோம்னா அந்த ஜூயிஷ் ஸ்டைலுக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, he has collected set of sayings of Jesus and arranged them in 5 discourses. லூக்கால பாத்தீங்கன்னா இதே மெசேஜஸ் வந்து பல இடங்களில பேசுற மாதிரி இருக்கும். பிரேயருக்காக தள்ளி, அது பிறகு பாஸ்டிங் பற்றி இன்னொரு இடத்துல அப்படியா கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். பட் இங்க நம்ம பார்த்தோம்னா அந்த மெசேஜஸ் எல்லாமே சர்மன் ஆன் த மவுண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, மேத்யூ வாஸ் வெரி பர்டிகுலர் இந்த 5 சர்மனை செட்டா கொடுக்கணும்னு சொல்றதுக்கு. அதை நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அதோடு கூட மேத்யூடைய ஒரு இன்னொரு துடிப்பு என்னன்னா, இயேசுவானவர் புதிய பாட்டுல அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்றால், இந்த அதாவது தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி, அதை புதிய பாட்டுல அடிக்கடி நம்ம பார்க்கலாம். தீர்க்கதரிசிகளால் நிறைவேறப்பட்ட. So he was so particular. இயேசுடைய வாழ்க்கையில, அவருடைய ஊழியத்துல, அவருடைய மரணத்துல, எல்லா சூழ்நிலைகளிலும் சீஷர் இந்த செய்திய சீஷர்கள் உணர்ந்து கொள்ளணும். கண்டிப்பாகவே அது வந்து பழைய ஏற்பாட்டை தான் இயேசுவானவர் வைத்திருந்தான்னு சொல்றதை நம்ம பார்க்கக்கூடும். அதிலும் குறிப்பாக மத்தேயு அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி சொல்லிட்டு அதை குறிப்பிட்டு சொல்றதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். இன்னும் நிறைய இருக்குது. தயவுசெய்து டைம் எடுத்து நீங்க மத்தேயு புத்தகத்தை என்ஜாய் பண்ணி படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒரு பிராட் அவுட்லைன் சொன்னோம்னா 3 பிரிவா பிரிக்கணும்னு நினைச்சோம்னா, த பிகினிங் ஆஃப் ஜீசஸ் த கிங் 4 அதிகாரங்கள் கொடுக்குறாங்க. 5ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது more of the presentation of Jesus. அது பிறகு கடைசி நாட்களுக்குள்ள கடந்து போவதை நம்ம பார்க்க முடியும். லூக்காவுல 2ஆ பிரிச்சோம். 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துக்கு பின்பாகவே அவருடைய எருசலேமை நோக்கி புறப்பட்டு போனதை பிரித்து பார்க்கிறோம். இது 3ஆ நம்ம பிரித்து கொள்ளலாம். இன்னொரு பைபிள்ல வந்து ஐ லைக் திஸ், இது வந்து 5 பிரிவாக பிரித்தே பைபிள இந்த மத்தேயு புத்தகத்தை நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு, முதல் 7 அதிகாரங்கள் அதுல வந்து சர்மன் ஆன் த மவுண்ட் உள்ள இருக்கிறது. ஆனா நரேட்டிவும் மெசேஜஸும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல ஒரு நரேட்டிவ் இருக்கும், அதுக்கு பிறகு ஒரு டிஸ்கோர்ஸ் அல்லது ஜீசஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்க நம்ம பார்க்கலாம். முதல் 4 அதிகாரங்களில நரேட்டிவ் இருக்கும். அதன் பின்பு 5லிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அது வந்து முதல் புஸ்தகமா நம்ம பார்க்கலாம். 2வது புஸ்தகம் மோர் ஆஃப் மிஷன் டிஸ்கோர்ஸ். அது வந்து 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நரேட்டிவ்ஸ் இருக்கும். அதன் பின்பு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு பின்பாக ஜீசஸ்
பேசின காரியங்கள் டிஸ்கோர்ஸ், அது வந்து ஒரு ஃபுல் மெசேஜையும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல கிங்டம் டிஸ்கோர்ஸ், டிசைபிள்ஷிப்பை குறித்து பேசின காரியம் 18th சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். கடைசியாக மத்தேயுவிலையும் நம்ம மார்க்லயும் பார்த்தோம், லூக்காவிலையும் பார்த்தோம். எண்ட் டைமை பற்றி ஒரு சாப்டர் மார்க்ல இருந்து நம்ம பார்த்தோம், லூக்கால நம்ம படிச்சோம், 24ஆம் அதிகாரத்துல படிச்சோம். அதே மாதிரி இங்க ஒரு லாங்கர் பேசேஜ் எண்ட் டைம்ஸ் குறித்தான ஒரு டீச்சிங் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 3ஆ பிரிச்சு படிக்கலாம், 4ஆ பிரிச்சு பார்க்க போறோம். அடுத்தது 5ஆவும் படிக்கலாம். இன்னும் பேராகிராஃப்ஸ் சொல்லும் பொழுது நிறைய ஸ்டடி பைபிள்ஸ் வந்து அநேக பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க, 18, 20ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் ஒரு பேசேஜை நான் பார்க்கும் பொழுது இந்த 8 பிரிவுல பிரித்திருக்கிறது ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஒருவேளை நம்ம பேசேஜா படிக்கணும்னு நினைச்சுன்னா படிக்கலாம். இந்த வீக்ல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு 7 அதிகாரங்கள். நான் முன்பாவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப்ல. 8ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் வரைக்கும் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதன் பின்பு கதசித்தமான புதன்கிழமை ஒரு லிட்டில் பிகர் பேசேஜ் அதை நம்ம பார்க்க போகிறோம். கடைசி நாள்ல அந்த எண்ட் டைம்ஸ் குறித்தான போதனையையும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல இருந்த கடைசி நாட்களை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் a plan we have for this week. இன்னைக்கு நமக்கு தெரிந்த பகுதி தான், ஆனாலும் வெரி பவர்ஃபுல் பேசேஜ். இயேசுவானவர் மலை பிரசங்கத்துல கொடுத்த முதல் பகுதியை நம்முடைய மத்தியில இருக்கிற தங்கச்சி ஐடா, அவங்க மதுரை ஐசியுடைய ட்ரெஷரர், she is an engineering college student from TCE, அவங்க நமக்காக வாசிக்க போறாங்க. ஐடா. ஓகே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென். So much, Ida, for that wonderful reading. Thank you. முதல் அதிகாரத்திலிருந்து நம்ம இன்னைக்கு 7 அதிகாரங்கள் பார்க்கணும். கண்டிப்பாகவே ஒவ்வொரு பேசேஜுமே அநேக கருத்துக்களை கொண்டிருக்கிறது. அதனால நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணித்தான் போவோம். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் அவங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். முதலாவது அதிகாரத்துல 17 வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவானவருடைய பிறப்புக்கு முன்பாக கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அத மத்தேயுவும் லூக்காவும் அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. அதை குறித்து சொல்லும் பொழுது ஒரு பைபிள் கமெண்டரியை போடும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒரு ராஜான்னு சொன்னா அவருக்கு கண்டிப்பாகவே ஒரு ஜீனியாலஜி கொடுக்கப்படணும். சர்வன்ட், மார்க் வந்து சர்வன்ட் சொல்லி போடுறாரு. அது ஜீனியாலஜியா வேண்டியில்லை. ஒரு சர்வெண்ட்டுக்கு வந்து ஜீனியாலஜி ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. லூக்கா சன் ஆஃப் மேன், அதனால அவருடைய ஜீனியாலஜியும் மத்தேயு இருக்கிற ஜீனியாலஜியும் ரொம்ப வித்தியாசமா இருக்க பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறோம் என்ன போக்கஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது. தென் யோவான் வந்து சன் ஆஃப் காட், அவருக்கு வந்து ஒரே ஒரு ஜீனியாலஜி என்னன்னா he was with God and he has become man. அதுதான் அவருக்கு ஒரே ஒரு ஜீனியாலஜி படி சொல்லக்கூடியது. The word became flesh.
அதனால இந்த ஜீனியாலஜி குறித்து நம்ம கண்டிப்பாகவே மத்தேயுவுக்கும் லூக்காவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க கொடுத்திருக்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவையும் நம்ம பார்க்கணும். லூக்கா படிக்கும் பொழுது ரொம்ப நேரம் எடுத்து அதை பார்த்தோம். அது மாதிரி ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சு ஐ வாண்டட் டு ஹைலைட் சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ். மேசியாவினுடைய பிறப்பை குறித்து 18ஆம் வசனத்துக்கு பின்பாக நம்ம பார்க்கிறோம். அதுல அதிகமாக யோசேப்புக்கான முக்கியத்துவம் கொடுக்க நம்ம பார்க்கலாம். பேசிக்கா என்னன்னா, மத்தேயுடைய ஜீனியாலஜி வந்து யோசேப்போட முடிகிறது. லூக்காவுடைய ஜீனியாலஜி வந்து மரியாளோட முடியும். அதனால லூக்கா வந்து மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக மரியாதை குறித்தான காரியங்கள் இயேசுவானுடைய பிறப்பை பற்றி போட்டிருக்கோம். இங்க யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். தென் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை நம்ம அறிந்திருக்கிறது படி இயேசுவானவர் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை வந்து அவங்க நட்சத்திரம் மூலமாகவே பார்த்து கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போய் எருசலேம்ல போய் ராஜா வீட்டுல போய் தேடுகிறாங்க. அதான் வைஸ் மேன் சர்ச் சொல்லிட்டு நம்ம கிறிஸ்மஸ் சீசன்ல வந்து நிறைய ஹைலைட் பண்ணுவோம். நிறைய ஞானவான்கள் வந்து தப்பான இடத்துல போய் ஜீசஸை தேடுறாங்கன்னு சொல்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு காரியம். ரைட், அது வந்து நம்ம 3வது பிரிவா பார்க்கிறோம். 4வது பிரிவு வந்து ஏரோதுக்கு பயங்கர கோபம். அவர் ஏமாற்றப்பட்டு விட்டார். இந்த நியாயாதிபதிகள் நியாய சாஸ்திரிகள் வந்து திரும்ப அவர்கிட்ட சொல்லாதபடிக்கு அவங்க போயிட்டாங்க சொன்னது வந்து அவருக்கு பயங்கர கோபம். அதனால அந்த கோபத்தின் நிமித்தமாக குழந்தையை எகிப்துக்கு கொண்டு போகும்படி ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்க்க முடியும். கடைசியில நாசரேத்துல வந்து அவங்க குழந்தை வளர்ந்ததாக நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் முதல் 2 அதிகாரங்களில நம்ம பிராடா பார்க்க வேண்டிய ஒரு காரியம். பட் வில் டேக் டைம் டு see that. இந்த ஜீனியாலஜி குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, பிறப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். தாவீதின் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அதான் முதல் வசனத்துல ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஆபிரகாமும் அதன் பின்பு தாவீதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட வார்த்தை. கிங் என்று சொல்வதனால தாவீது ராஜாவுடைய காலத்துக்கு பின்பாக சாலமோன் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உன்னுடைய சந்ததியில கண்டிப்பாகவே ஒரு ராஜா இருப்பார் என்று நான் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தது மட்டுமல்ல, நித்திய உடன்படிக்கையாக பண்ணிவிட்டு அதை கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேற்றி முடித்தார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால நம்ம ஹிஸ்டாரிக்கல் புக்கை நம்ம படிக்கும் பொழுது பார்த்தோம், ஒரு அம்மா வந்து எப்படியாவது அந்த பிளானை வந்து கெடுத்துடணும்னு பார்த்தாங்க. தாவீதுக்கு ஒரு குமாரன் ராஜாவா இருக்கக்கூடாது, வேற யாராவது இருக்கட்டும், வேற அவனுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாவளையும் கொண்டுணும்னு சொல்லிட்டு ஜெசபேல் வந்து முயற்சி செஞ்சு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கடினமான நாளில ஒரு குழந்தைய காப்பாத்தி அதன் பின்பு 7 வயசுல அவனை ராஜாவாக உருவாக்கும்படி 2 பெண்களும் ஒரு ஹை பிரீஸ்டும் இன்வால்வ் பண்ணதை நம்ம சட்டத்துல ரொம்ப எக்ஸைட்டிங்கா படிச்சோம். அது வந்து ஏதோ ஒரு 7 வயசு பையன் கிங் ஆனது ஒரு பெரிய காரியம் இல்லை. மற்றவங்களும் அதை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு என்னன்னா, ஆண்டவருடைய பிளான யாரும் அடிச்சு உடைக்க முடியாது. when God planned it, அவர் வந்து ஒரு நித்திய உடன்படிக்கையாக கொடுக்கும் பொழுது அதை நம்ம ரொம்ப ஞானத்தினால ரொம்ப எஃபெக்டிவா பண்ணிடலாம்னு நினைச்சாலும் கூட முடியாது என்பதை அதை நம்ம படிச்சிருக்கோம். அதை நம்ம இங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். அதே போல நான் சொன்னது போல யோசேப்பை மையமாக வைத்து கொடுக்கப்பட்ட பின்னணியத்தை நம்ம பார்க்கிறோம், வம்ச வரலாறு பார்க்கிறோம். 2வது வசனத்துல நான் முன்னாலே somewhere I mentioned this, ஆனாலும் திரும்ப ஞாபகப்படுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு ரூபனை பெற்றான். முதலாவது பையன் வந்து ரூபன், 2வது சிமியோன், 3வது லேவி, 4வது வந்து யூதா. அந்த 12 பேர்ல ரூபன் தன்னை கெடுத்து கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் ஏன் யூதாவை தெரிந்து கொண்டான்னு சொல்றதுக்கு
வேற எண்ணமே இல்லை. God has a plan and God did it through Judah. அந்த யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான்னு சொல்லி போட்டிருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, யூதாவுடைய அம்மா பேரு இல்லைங்க, லேயாள். நமக்கு நல்லா தெரியும், லேயாளை குறித்து நம்ம கொஞ்சம் தான் வாசிக்கிறோம். அவ ரொம்ப வேதனையோடு கூட இருந்தவள்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா ராகேல் வந்து யாக்கோபால நேசிக்கப்பட்டவள். ராகேலுடைய பையன்தான் யோசேப்பு. யோசேப்பை குறித்து நிறைய வாசிக்கிறோம். இப்ப நம்ம ஒருவேளை வம்ச வரலாறுன்னு சொல்லி பார்த்து எழுதணும்னு ஆசைப்பட்டோம்னா, கண்டிப்பாகவே நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா, யாக்கோபு யோசேப்பை பெற்றான், யோசேப்பு ரொம்ப கிரேட் மேன், யோசேப்பினுடைய சன்னதில இருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா, எப்ராஹிம் கீழே இவன் பிறந்தான்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்கன்னா, நம்ம we can say that. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். யாக்கோபுக்கு பிறகு யோசேப்பு தான் பெரிய ஆள். யோசேப்புக்கு பிறகு இப்ராஹிம் ரொம்ப அதிகமா அவரை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம், ரைட்? ஆனா இயேசுவானுடைய வம்ச வரலாறுல தேவன் ராகேலை தெரிந்து கொள்ளவில்லை, லேயாளை தெரிந்து கொண்டார். எனக்கு என்னைக்கு அந்த மெசேஜை கேட்டனோ பயந்துட்டேன். அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு. உலகத்துல ராகேல் ரொம்ப அழகா இருக்கா சொல்லிட்டு யாக்கோபு நேசிச்சான். எல்லாரும் இன்னைக்கு உலகத்துல பணத்தையும் அழகையும் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. லேயாளுக்கு கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் மோசமா இருந்துச்சு, பாவம். ஆனா யாக்கோபும் நேசிக்கல, அவங்க அப்பாவும் நேசிக்கல, ஆனா ஆண்டவர் நேசிச்சார். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த மத்தேயு புத்தகத்தினுடைய துவக்கத்தை பார்க்கும் பொழுது ஐ எம் ஜஸ்ட் தேங்கிங் காட். ஆண்டவர் ராகேலை பார்க்காதபடிக்கு லேயாளை பார்த்தாருன்னு சொல்லி அவர் மூலமாக இன்னைக்கு அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது இந்த லேயாள் மூலமாக வந்த சந்ததியில 4 மதர்ஸை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா லேயாளும் ஒரு மதர், அவங்களுடைய பெயர் இல்லாம இருக்குது, ஆனா ஹைலைட் பண்றேன். அதன் பின்பு 4 மதர்ஸ்ல 3 பேருடைய பெயரே இருக்கிறது. யூத கலாச்சாரத்துல பெண்களுக்கு முக்கியத்துவமே கிடையாது. நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். அவங்க they think that they are all Jews, அது ரொம்ப பெருமையா சொல்லிக்குவாங்க. அவங்க they are men என்று சொல்வதில் ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாங்க. ஆனா அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் ஒரு சுவிசேஷத்தை கொடுக்கும் பொழுது மத்தேயு கான்சியஸாகவே 5ஆம் வசனத்துல இவருடைய பெயர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. ராகாப், ரூத் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக தாமார் அவருடைய பேரும் போடப்பட்டதை நம்ம பார்க்கலாம். தெரியல, அது வேணும்னு அவசியமே கிடையாது. காரணம், அவனை பெற்றான் சொல்லி போட்டுட்டு இருக்கும் பொழுது எதுக்கு இந்த 4 பேருடைய மதர்ஸ் நேம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. பட் கண்டிப்பாகவே God wanted to underline or God wanted to communicate some message. இன்னைக்கு சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டவங்க, சமுதாயத்துல நம்ம முடியாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாகவே கவலைப்படணும், யோசிக்கவே கூடாது. இதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, in God's perspective that is very different. That's very different. தாமார் அவங்களை குறித்து நம்ம படிச்சிட்டோம். ராகாப் அவங்களை குறித்து நம்ம படிச்சோம். ரூத் அவங்களை குறித்து நம்ம பார்த்தோம். பிறகு சாலமோன் பற்றி போடும் பொழுது தாவீது ராஜா உரியாவின் மனைவியின் இடத்தில் சாலமோனை பெற்றால் சொல்லி போட்டிருக்கிறது. பட்சேபால் சொல்லி பேர் மட்டும் போடப்படல, பட் மதர் பேர் போட்டிருக்குது. எனவே அதுல இருந்து சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டு திருச்சபையில மற்ற இடங்களில குடும்பத்துல விடப்பட்ட பெண்கள் 5 பேருடைய பெயர், 5 பேரை பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே I know that I took long time, but sisters, தயவு செய்து நீங்க உங்களுடைய பின்னணியத்தை குறித்தோ, உங்களுடைய அழகு குறித்தோ, அல்லது உங்களுடைய பெருமையை குறித்தோ, அல்லது மற்றவங்க உங்களை ரெகக்னைஸ் பண்ணாத குறித்தோ தயவு செய்து யோசிக்காங்க. If God is pleased with you, நீங்க கடவுளுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வந்த பிறகு you should not feel bad at all. Right, we have to go forward.
இன்னும் நிறைய போகணும். இந்த யோசேப்பு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பாயிண்ட் ஐ ஹவ் டு மென்ஷன் தட் அவளை 19 வசனத்துல அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தாள். ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தாள். She was already engaged. ஆனா she was pregnant. அதாவது virgin became a pregnant சொல்றது வந்து இந்த காலத்திலயும் சரி அந்த காலத்திலயுமே சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஆனா யோசேப்புக்கு தெரியும் அதை அக்செப்ட் பண்ண முடியாதபடிக்கு ரகசியமாய் தள்ள விடுது. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு காரியம், ஒரு virgin becoming a pregnant lady ஆனதை குறித்து ஒரு இல்லாம இருக்கலாம். பட் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ரகசியமா தள்ளிவிடக்கூடிய காரியங்கள் ஒரு சில வரலாம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட நேரத்துல எப்படி அவரை சந்திச்சான்னு சொல்றதை குறித்து இங்க வாசிக்கிறோம். அதே போல இந்த சாஸ்திரிகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 3 சாஸ்திரிகள் சொல்றது சரியான ஒரு காரியம் கிடையாது. அவங்க போய் அந்த 3 கிஃப்டையும் கொடுத்ததுனால ரொம்ப காரணமா சொல்லிக் கொண்டது 3 ராஜாக்கள்னு சொல்லிட்டு, we do not know how many சொல்லிட்டு, மேபி 6 பேர் போயிருக்கலாம் அல்லது நிறைய பேர் போயிருந்துக்கலாம். we do not know, ரைட். அந்த அவங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுதும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல they miss a point. அந்த ஸ்டார் வந்து அவங்களை கரெக்டா கைட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க by mistake they use their wisdom. இங்க போனா நம்ம ஏறதுட்டு போனா ராஜாட்ட போனா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க they use their wisdom. அது பின்னால பார்க்கணும்ல, அவரை விட்டு வெளியே வந்த உடனே அந்த ஸ்டார் வந்து அவங்க கைட் பண்ணுச்சு. 7ஆம் வசனத்துல நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்துலாம் கேள்விப்பட்டு சொல்லி அனுப்புகிறார். அதை தொடர்ந்து அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் காணப்பட்டதுன்னு சொல்லிட்டு, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமக்கும் அதே தான். இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி ஃபார் தட் மேட்டர். ஆண்டவருடைய கைடன்ஸ் நல்லா கிளியரா இருக்குது. ஆனா திடீர்னு சம்திங் ஹேப்பன்ஸ், அப்படியே ஒரு குலுங்கிடுறோம். அது பிறகு நம்ம வி யூஸ் அவர் ரீசன், நம்மளுடைய ஞானத்தை வச்சுட்டு இதுவா அதுவா நினைக்க துவங்கிடுறோம். தட்ஸ் வெரி நேச்சுரல், வெரி நேச்சுரல். கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டும். பிறகு அந்த பிள்ளைங்க செத்ததை குறித்து ஒரு பெரிய கேள்விதான். கிறிஸ்துமஸ் சீசன்ல எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தின் மத்தியில கவலையான ஒரு காரியம். எத்தனையோ மதர்ஸ், எத்தனையோ பேரண்ட்ஸ் வேதனையோடு தங்களுடைய 2 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கொல்ல கொடுக்கறத ராஜா வந்து கொண்டுட்டு போனதை பார்க்கும் பொழுது மிக வருத்தமான ஒரு காரியம். ஏன் என்று நம்ம கேட்க முடியல. ஆனா அதிலும் எரேமியா மூலமா கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸை பற்றி பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மல்கியாவுல ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் மேசியாவாக வருவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசி வருவான்னு சொன்னது வந்து யோவான் ஸ்நானகனுடைய மினிஸ்ட்ரி. 4ஆம் அதிகாரத்துல டெம்ப்டேஷனை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, லூக்கால படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். இது வந்து ஏதோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் வந்து 3 டெஸ்ட் பண்ணிட்டு போன மாதிரி யோசிக்க கூடாது. இட் வாஸ் அ ரியல் டெம்ப்டேஷன் டு ஜீசஸ். அதுல சாத்தான் வந்து 40 நாள் உபவாசத்திற்கும் பொழுது, நீ உன்னை காப்பாத்திக்கோ, அந்த சாப்பாடை வைத்து நீ கல்லை வந்து சாப்பாடு ஆக்கிக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிராக்டிக்கல் சஜஷன் கொடுத்ததை நாம் பார்க்கலாம். அதே மாதிரி யூ கேன் ஷோ யுவர் செல்ஃப், நீ தான் ரொம்ப கிரேட் என்று நீ ஷோ யுவர் செல்ஃப் சொல்றாரு சாத்தான். அதே மாதிரி சரண்டர் யுவர் செல்ஃப், எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சன்னா ஐ வில் மேக் யூ கிரேட். இந்த டெம்ப்டேஷனை குறித்து ஒரு பைபிள் கமெண்ட்ரியில ரொம்ப அழகா போட்டிருக்கிறது. ஐ ஹவ் டு சின்சியர்லி தேங்க் ஜீவா. அவங்க தான் அந்த பிபிடியை ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஹி ஆடட் திஸ் வெரி பியூட்டிஃபுல் திங், டேக் டைம். இந்த டெம்ப்டேஷன்ஸை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது physical need, emotional need, psychological need. And then நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல நமக்கு வரக்கூடிய டெம்ப்டேஷன்ஸை அப்படியே போட்டிருக்க நம்ம பார்க்க முடிகிறது. I think you have to take time to study this. I'm sure நம்ம லூக்கால டீட்டெயிலா நம்ம படிச்சோம். நீங்க ஒருவேளை லூக்கா ஸ்டடியை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டெம்ப்டேஷனை குறித்து டேக் டைம் டு லுக் அட் திஸ் ஸ்லைட். அப்ப நீங்க படிங்க. கடைசியில பார்க்கும் பொழுது இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பிசாசை சந்திச்சான்னு சொல்லி பார்க்கிறோம். He was praying and ஆண்டவரோடு இருந்த ஐக்கியம் உண்டு.
அதோடு கூட தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவராக பிசாசை மேற்கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால நம்ம இந்த பைபிள் ஸ்டடியுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, we need to be filled with God's word. தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்படும் பொழுது வாழ்க்கையில பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், பரீட்சைகள் எல்லாம் வரும் பொழுது, டெஸ்ட், டெம்டேஷன், ட்ரையல் எல்லாம் வரும் பொழுது, through God's word we have to have victory. வெற்றி தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மட்டும் வர முடியும் என்பதை அறிந்து கொள்ளணும். அதனால நம்ம ஏதோ பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு இருக்கிறதுனாலயோ அல்லது அப்படியே கண்ணை மூடிட்டு நான் ஆண்டவரே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றதெல்லாம் நல்லதுதான். பட் அதோட நின்று விடக்கூடாது. தேவனுடைய வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி சரியான நேரத்துல சரியான விதத்துல அதை ஹேண்டில் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கண்டிப்பா அதை உணர்ந்து நம்ம சொல்லணும். சும்மா ஒரு கடவுளுடைய வார்த்தையை சொல்லிட்டா போதும் சொல்லக்கூடாது. 2வது காரியம், இந்த நாட்களிலே பாடல்கள். இன்னைக்கு காலையில ஸ்ரீலங்கால இருந்த ஒரு தமிழ் பாடகர் அவர் எழுதி பாடின பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். நிறைய சாங்ஸ் டைரக்டா பைபிள் வர்ஸ்ல இருந்து வராட்டாலுமே அந்த பிப்ளிக்கல் தாட் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஐ வாஸ் ஜஸ்ட் தேங்கிங் காட். அந்த காலத்துல இருக்கிற ஹிம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். தேவனுடைய வார்த்தையை அவங்க கேட்க கேட்க அதை பாடலா மாத்திருக்க நம்ம பார்க்க முடியும். சோ அருமையான பாடல்களை நம்ம வைத்திருக்கும் பொழுதும் நம்மளுடைய டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்றது பாசிபிள் என்பதை மறந்து போக வேண்டாம். ரைட்? இந்த டெம்டேஷனுக்கு பிறகாக இயேசுவானவர் கலிலேயாவுல போய் ஊழியத்தை துவங்கினார் என்று நம்ம 4ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில வாசிக்கிறோம். அங்கதான் ஜெனிஷா ப்ரே பண்ணது போல பேதுருவை அழைத்ததை நம்ம பார்க்க முடியும். அந்த கலிலேயாவுடைய கடல் ஓரத்துல நடந்து போகும் பொழுது மீன் பிடிக்கிறவர்களாகி இருந்த அந்த சகோதரரை அழைத்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்காலையும் அதை வாசிக்கிறோம். எப்படி முதல் சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். லூக்கால இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் அவருடைய யங் ஏஜ் குறித்து சில வார்த்தைகளை நம்ம படிச்சோம். ஆனா சோதனை, டெம்டேஷன் என்று ஜீசஸ் வந்த பிறகு he was full and full in the ministry என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வர்றோம். 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கம். இப்ப ஐடா வாசிச்ச பேசேஜ் அதுதான் துவக்கம் சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப டைம் எடுத்து நம்ம பார்க்க முடியாது. பட் டெஃபினட்டா we have to look at some of the passages. இதுல இருக்க பேசேஜஸ் நம்ம பார்க்கணும். முதல் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அதனாலதான் சர்மன் ஆன் த மவுண்டன் நம்ம சொல்றோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி இந்த 3 அதிகாரத்தை மிகுந்த வாஞ்சியோடு வாசிப்பாராம். மத்தேயு 5, 6, 7 அதை அதிகமாக வாசிச்சான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மலை பிரசங்கம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், we as evangelicals, பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் சொல்லும் பொழுது கண்டிப்பாகவே, நாட் பிகாஸ் மகாத்மா காந்தி சொன்னதுனால இல்ல, கண்டிப்பாகவே இந்த மனப்பிரசங்கத்தை அதிகமா படிக்கணும். ஏன் சொன்னா, நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில இதை வாழ்ந்து காட்டணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, யுஎஸ்ஏனுடைய டைமண்ட் ஜூப்ளி கான்ஃபரன்ஸ் சென்னையில வச்சு பயங்கர மழை, டிசம்பர்ல பயங்கர மழை அதன் மத்தியில நடந்து கொண்டிருந்துச்சு. அதுல கிராஜுவேட்ஸ் ப்ரோக்ராம்ல இந்த 3 அதிகாரங்களை வைத்து மிஸ்டர் சிபி சாமுவேல் ப்ரீச் பண்ணார். வெரி பவர்ஃபுல் மெசேஜஸ். அது வந்து அவருடைய ஹார்ட் பீட்டை நம்ம பார்க்கலாம். சிபி சாமுவேலுக்கு வந்து இந்த 3 அதிகாரங்கள் வந்து அப்படியே கரைச்சி குடிச்ச மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்போசிஷன் வந்து இட் வாஸ் சோ பவர்ஃபுல் ஃபார் த கிராஜுவேட்ஸ். ஐ ரியலி தேங்க் காட். அந்த யுஎஸ்ஐ கான்ஸ்டிடுவன்சிக்கு டைமண்ட் ஜூப்ளி கான்ஃபரன்ஸ்ல தேவன் கொடுத்த செய்தி. ஒரு கமெண்டேட்டர் இது ரொம்ப அழகாக இதுக்கு கம்பேர் பண்றாரு. அந்த மலை பிரசங்கத்தை கம்பேர் பண்ணும் பொழுது, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், so God the Father gave the message to the people of God through Moses. மலையிலிருந்து தேவன்
தன்னுடைய ஜனத்திற்கு மோசையின் மூலமாக கொடுத்தார்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராகவே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். இங்க முதல் 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே பார்க்கிறோம், மலையிலிருந்து சீஷர்கள் மூலமாக தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு கொடுக்க விரும்பின செய்தின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாக்கியவான்கள் இந்த வேர்ல்ட் ஒரு சில பைபிள்ல ஹாப்பினஸ், பீப்புள் ஹூ ஆர் ஹாப்பி என்பதையும் இங்கிலீஷ்ல போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். பிளஸட், பியாட்டிடியூட்ஸ் என்ற தலைப்புல தான் கொடுப்பாங்க. அதுல ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்த பிறகு நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள் சொன்னதுனால யூ வில் பி வெரி ஹாப்பி. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது இருக்கிற அந்த மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த குணாதிசயங்களை காணப்படும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பிளெஸிங்கையும் அதோடு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். டேக் டைம். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கும் இங்க இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கும் பயங்கர டிஃபரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மை காட், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு அநீதி தான் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல இருக்க மக்கள் எல்லாரும் பெரிய பெரிய பாக்கியவான்கள் யாருன்னா அநீதி செஞ்சாதான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தள்ளப்படுகிறோம். கடைசி சொல்லும் பொழுது உபத்திரவத்தை குறித்தும் அவர் குறிப்பிட்டு சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்மளுடைய நீதியான வாழ்க்கையை குறித்து இந்த 3 சாப்டருமே அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். அதுல குறிப்பாக 5ஆம் அதிகாரம் filled with the உண்மையா, அதாவது the true righteousness. 5ஆம் அதிகாரத்துல நம்ம அதிகமாக வாசிக்கக்கூடிய காரியம் உண்மையான அந்த நீதி நம்மளத்துல காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கலாம். அதுல நிறைய வார்த்தைகள் கண்டிப்பா நம்ம பார்த்துக்கொண்டே போகலாம். பழைய ஏற்பாட்டுல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனா புதிய ஏற்பாட்டுல இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ஆண்டவராகிய இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை அத கம்ப்ளீட்டாவே நிராகரித்து விட்டு புதிதாக கொடுக்கிற மாதிரி சொல்லாதபடிக்கு அதை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். 17ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசிகளானாலும் அழிக்கிறதுக்காக நான் வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஸோ கான்சியஸா ஜீசஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த நீதின்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டுல காணப்பட்ட நீதிகள் கிடையாது. அதனாலதான் ஜனுஷா ஜோம் பண்ணும் பொழுது அப்படி ஜோம் பண்ணாங்க, ஆண்டவரே இன்னைக்கு வெளிப்பிரகாரமான காரியங்களை செய்வதனால அல்லது இது அதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி இருக்கிறேன், நானும் ரிலிஜியஸா இருக்கிறேன், நானும் இவாஞ்சலிக்கல், நானும் பிலீவர் சொல்லி இருக்கக்கூடாது. உண்மையான விதத்துல நான் இருக்க எனக்கும் எங்களுக்கும் செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஜோம் பண்ணியிருக்கோம். That is very important, very important. பரிசேயருடைய நீதியை விட உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணும்னு சொல்றாரு. That's a very powerful statement, higher than the Pharisees. பரிசேயர்கள் வெளிப்பிரகாரமாக எல்லாம் பெர்ஃபெக்ட், நூல் பிடிச்சு வச்சாலும் கூட அந்த நூல் தளராது, அவ்வளவு தூரத்துக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா 600 நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் கொடுக்கப்பட்டது எல்லாத்தையுமே அவங்க கீப் அப் பண்ணுவாங்க, அவ்வளவு தூரத்துக்கு வச்சிருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோ நீ 600 காரியங்களுக்காக நீ கவலைப்படாத, அவங்களுடைய நீதியை விட உன் நீதி மேல இருக்கணும்னு சொல்றாரு. சோ இந்த அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு காரியங்களும் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ஜீசஸுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக நீதிக்கான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். டைம் இல்ல. 6ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது உண்மையான ஆராதனை, நீதி நியாயம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு முன்பாக நம்ம நீதிமான்கள் எப்படி ஆக்கப்படுகிறோம்? ரோமர் 5. கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசத்து நிமித்தமாக நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நீதிமானாக்கப்பட்ட பின்பு உண்மையான ஒரு ஆராதனை நமக்கு காணப்பட வேண்டும். யாக்கோபு தன்னுடைய முதல் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது the true worship, ஒரு பக்தி என்ன என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
இங்க நம்ம பார்க்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் ஜெபமா இருக்கலாம், உபவாசமா இருக்கலாம். அப்படிப்பட்ட கிறிஸ்டியன் டிசிப்ளின்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுல உண்மையான ஒரு ஆவிக்குரிய காரியம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டியிருக்கிறதாக நம்ம பார்க்க முடியும். டேக் டைம். ஒவ்வொரு பேசேஜை நம்ம எடுத்து நம்ம படிச்சு பார்த்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய கிவிங், அதே மாதிரி நம்மளுடைய ப்ரேயர், கண்டிப்பா நம்மளுடைய ஃபாஸ்டிங், அந்த மாதிரி காரியங்களில எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு கவலைப்படுறதுனால எல்லாவற்றையும் தள்ளி விட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேட வேண்டும். அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்வது போல தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடக்கூடிய காரியம்தான் ஒரு உண்மையான ஆராதனை. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய அர்ப்பணிப்பு எல்லாமே அதான். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய சித்தம் நிறைவேறணும், உம்முடைய ராஜ்யம் என் மூலமாக, எங்க மூலமாக விருத்தி அடைய வேணும். அதுதான் ஆண்டவர் ஜெபத்திலையும் சொல்லி கொடுத்திருக்காரு. கடைசியா இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுதும் அப்படிதான் சொல்றாரு. அவருடைய நாமம், அவருடைய சித்தம், அவருடைய ராஜ்யம், அதுதான் நம்மளுடைய துடிப்பா இருக்கணும். அதுல அந்த நீதியை கொண்டு வரதை நம்ம பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் சிறிது வித்தியாசமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த 7ஆம் அதிகாரத்தை கமெண்டரி கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய நீதியை வச்சுட்டு மற்றவங்களை தீர்மானிக்க கூடாது, மற்றவங்களை தீர்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. That's a very powerful message. ரோமர் 2ஆம் அதிகாரத்திலையும் அதான் நம்ம பார்க்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரத்திலையும் மற்றவங்களுக்கு நம்ம தீர்ப்பு கொடுக்கறத குறித்து பவுல் எழுதும் பொழுது அதான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுகிறார். இன்னைக்கு the true judgment சொல்றது இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை செல்ஃப் ரைச்சஸ்னஸ். என்னுடைய ஸ்டாண்டர்ட் பாருங்க என்ன ஹையா இருக்குது, என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி பாருங்க என்ன சூப்பரா இருக்குது, அதனால உங்களை பார்த்தனா நீங்க கொஞ்சம் கம்மிதான் அப்படின்னு சொல்லாதன்னு சொல்றேன். உன்னுடைய ஸ்டாண்டர்டை வச்சுட்டு நீ பேசாத, ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டை வச்சு நீ சொல்லணும். அதனால நீ மற்றவங்களை தீர்க்கிறதுக்கு நீ யார்? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 2 விதமான தீர்ப்பு. ஒண்ணு ஃபியூச்சரை குறித்து, அவங்க செத்தா மோட்சத்துக்கு போவாங்களா, மகாத்மா காந்தி மோட்சத்துல இருப்பாரா இல்லையா? ஒரு சிலர் கண்டிப்பா இருப்பான்னு சொல்லுவாங்க, காரணம் அவருக்கு தான் இந்த 3 அதிகாரம் ரொம்ப பிடிக்கும் இல்ல, அதனால கண்டிப்பா மோட்சத்துல இருப்பாரு. பட் அது ஆண்டவர் கருத்துல இருக்குது. ஃபியூச்சர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். அதனால இன்னைக்கு ஒரு சிலர் அவங்க இறக்கும் பொழுது நமக்கு we are not very sure whether they are believers or not ன்னு சொல்லிட்டு, don't worry, we just leave it. அது ஆண்டவர் பார்க்க வேண்டிய காரியம், ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த உறவுல இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா அதை விட மிக முக்கியமானது இன்னைக்கு மற்றவங்களை நம்ம நியாயத்தை இருக்கிறது. we need to take time. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், we as evangelicals we have to be very careful. நமக்குள்ள அந்த ஒரு சூப்பர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நான் மற்றவங்களோட ஹைதான் சொல்லிட்டு I am holier than thou, உன்னை விட நான் பரிசுத்தவான் என்ற எண்ணம் நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பொசிஷன். holier than thou, உன்னை விட நான் ஹோலியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. My dear brothers and sisters, நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும் பொழுது we should not have that attitude. அப்படியா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தோம்னா அவங்களை வின் பண்ணவே முடியாது. அந்த holier than thou என்ற ஒரு ஃப்ரேஸை அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நம்மளுடைய சர்ச்சில் அன்பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அவங்க மத்தியில நம்ம பார்க்கும் பொழுது holier than thou, உன்னோட நான் பரிசுத்தவாட்டி, உன்னோட நான் பரிசுத்தவான். நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் மத்தியில இருக்கும் பொழுது நேச்சுரலா நமக்கு வர என்ன கூடியும், அவங்க எல்லாம் அவ்வளவு கமிட்டட் கிடையாது, ஊழியத்துக்கு காசே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, அவங்க ஒழுங்கா சர்ச்சுக்கு போறதான், வேற மற்றபடி ஒண்ணும் கிடையாது. அதனால என் ரிலேட்டிவ்ஸ், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப மோசம். நான் ரியலி குட், நான் குவாய்ட் டைம் எடுக்கிறேன், நான் அடிக்கடி ப்ரேயர் மீட்டிங்ஸ் எல்லாம் போறேன், ஊழியத்துக்குன்னு காசு கொடுக்குறேன் சொல்லிட்டு நாமளே பார்த்து கொண்டு மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுவது மிக தவறான ஒரு காரியம் என்பதை மறந்து போக வேண்டாம். 12ஆம் வசனம், ஆதலால்
மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களாகும். கண்டிப்பா நம்ம நேரம் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு வசனம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனுஷர் நம்மளை பார்த்து நீ மோசம், அதுல மோசம், இதுல மோசம் சொல்லி சொல்றதும், அல்லது நம்மளை பார்த்து வித்தியாசமா பேசிட்டு இருந்தாங்கன்னா we are very hurt, very much hurt. நம்ம we are very much hurt. நமக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. ஆனா நம்ம அவங்களை அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. that we have to be very careful. இதுதான் கோல்டன் ரூல்னு சொல்லி சொல்லுவாங்க. 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது நான் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். பட் நம்மளுடைய லைஃபுக்குள்ள கொண்டு வந்தோம்னு சொன்னோம்னா இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அதாவது நிறைய காரியங்களை நமக்கு ஒரு படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வீட்டுல, ஊழியத்துல, திருச்சபையில, சமுதாயத்துல, எங்க போனாலும் சரி, மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதே நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டோம்னா perfect, the true love will come out. Right. ஒரு கமெண்டேட்டர் ரொம்ப அழகாக இந்த கான்ட்ராஸ்ட கொடுத்திருந்தார். I thought I should highlight that one. 13ஆம் வசனத்துக்கு பின்பாக 2 ரோட் நம்ம அடிக்கடி கேட்ட ஒரு காரியம் தான். இடுக்கலான வாசல், அடுத்தது விசாலமான வாசல். இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங்ஸ்ல நம்ம ரொம்ப சொல்லக்கூடியது, ஜீசஸை ஃபாலோ பண்ணணும்னா இடுக்கமான வாசல்ல தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு. தட்ஸ் a clear cut contrast நம்ம பார்க்கலாம். தென் 15ஆம் வசனத்துக்கு பின்பாக கிளியராகவே அவர் போட்டிருக்காரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள். அவங்க ஆட்டுத்தோலை போட்டுக்கிட்டு ஆட்டுகளை போட வருவாங்க, பட் உள்ளத்துல ஓநாய்கள். அவங்கள பற்றி ரொம்ப டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய கணிகளினாலே நீங்கள் அறிவீர்கள்னு சொல்லிட்டு. டியர் பிரதர்ஸ், ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நம்ம சொல்லல, பட் we have to be alert, we have to be careful சொல்றதுக்காக கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு சில நமக்கு தெரிஞ்சவங்களை பார்க்கும் பொழுதே we know that அவங்களுடைய ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கமிட்மெண்ட், அதாவது அவங்களுக்கு வேல்யூஸ் என்றதெல்லாமே இல்லாதபடிக்கு இருந்துட்டு, ஆனா அவங்களும் பெரியதா கிறிஸ்டின் மாதிரி பேசி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். They all come under false prophets. அப்படி இருந்துச்சுன்னா the true disciple யார் சொல்றத 21ஆம் வசனத்துல நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 2 types of disciples. Lord, Lord சொல்லி சொல்லுவாங்க, but they are not true disciples. But the disciple is the one who does the will of God. 21ஆம் வசனம் மிஸ் பண்ணிடாதீங்க. 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்றாரு. கடைசியாக 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். மலையின் மேல் கட்டின மனுஷனும் மணலின் மேல் கட்டினவனும். அதுக்கு இது மாதிரி புயல்லாம் வந்துச்சுன்னா மணல்ல கட்டின வீடு அப்படியே தபடபன்னு விழுந்துருது. நல்ல கற்பாறையின் மேல ஞானமா கட்டினவங்க வீடு நிலைத்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்ற சத்தியத்தை அவர் சொல்லி முடிக்கிறார். அப்போ அந்த கேட்டவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் அவருக்கு போதித்தார், ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று ஃபர்ஸ்ட் மெசேஜ ஒரு அத்தாரிட்டேட்டியோடையும் ஒரு கிளாரிட்டியோடவும் அவர் கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். நம்ம பேசிக்கொண்டது போல பல பாயிண்ட்ஸ் இதுல கொண்டிருக்கிறது. நம்ம திரும்ப திரும்ப இந்த பேசேஜை தனித்தனியா நம்ம படிப்போமானால் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். 3 தாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லீவ் வித் யூ. ஃபர்ஸ்ட் இன்கார்னேஷன், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அது எனக்கு உங்களுக்கு அதுல என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். நான் ரட்சிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, இயேசுவானவர் இப்படி குழந்தையாக பிறந்ததை வைத்து இம்மானுவேல் என்ற ஒரு சத்தியமே ஒரு பெரிய காரியம். யோசித்து பார்க்கலாம். கிங்டம் வேல்யூஸ், தேவனுடைய
ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதனுடைய மதிப்பீடுகள். த கோல்டன் லா. ஹவு மச் ஐ அப்ளை த கோல்டன் லா. அதாவது உண்மையான அன்பு பழைய பாட்டினுடைய சத்தியம் தான், ஆனா உண்மையான அன்பு இடத்துல காணப்படுகிறதான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கலாம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மத்தேயு புஸ்தகத்தை நாங்கள் படிக்கத்தக்கதான கிருபையை தந்திருக்க ஸ்தோத்திரம். மத்தேயு புஸ்தகத்திலே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற பல செய்திகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் வேகமாக 7 அதிகாரங்களை படித்தாலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை பார்க்கிறவர், ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவராய் நாங்களும் வாழத்தக்கதாக, அப்படிப்பட்ட ஒரு ஹை ஸ்டாண்டர்டோடு கூட வாழத்தக்கதாக எங்களுக்கு நீ உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தையை எங்களுடைய மத்தியிலே கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you.